எப் எப்பவுமே வந்து உறவு முறையில வந்து நம்மள விட சின்னவங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்மகிட்ட பழகுறாங்க, நம்ம அவங்ககிட்ட பேசுறோம். அப்போ வந்து அவங்க மனசுல அவங்கள பத்தி நம்ம என்ன நெனைக்கிறோமோ அத சொல்லணும். அவங்கள பத்தின சில உண்மைகள் நமக்கு தெரியும். அவங்கள அத சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லி சொல்லாம இருக்கக்கூடாது. அதனால அவங்க அதுதான் வந்து ஒரு மனிதரை எதிர்கொள்வது. ஒரு பெரியவர்களை எதிர்கொள்வதுங்கிறது அதான். ஒரு பெரியவர்கள்னா சும்மா கிடையாது. அவங்கள எதிர்கொள்ளணும். அவங்க சொல்ற உண்மைகள எதிர்கொள்ளணும். அதையெல்லாம் தாண்டி நீங்க அவங்ககிட்ட நிக்கணும். அதனால வந்து பெரியவங்க வந்து தன்னை விட சின்னவங்க கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்காரு. தன்னுடைய மகன பத்தி அ மகன்கிட்ட சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. ஆனா அத சொன்னா அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு நெனச்சு அவர் சொல்லாம இருக்கக்கூடாது. அப்படி சொல்லாம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்போ வந்து இது மாரி நீங்க வந்து ஒரு அப்பா, மகன் அப்படின்லாம் இல்லாம, நீங்க வெளியில உங்களுக்கு உறவினர்கள் இல்லாத, ரத்த சொந்தம் இல்லாத, உங்கள விட சின்னவங்க உங்ககிட்ட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள விட சின்னவங்க உங்ககிட்ட பழகும்போது ம். அப்ப அவங்கள அவங்கள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத அப்படியே சொல்லணும். உண்மைய பேசணும். உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சின்னவங்க வந்து பெரியவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. நீங்க ஐயோ! உண்மைய சொன்னா அவங்க மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லாம இருக்கக்கூடாது. எ இன்னொன்னு எதற்காக அப்டின்னா, அந்த உறவு முறைங்கிறது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு அந்த இப்போ ஒரு ஒரு பெரியவர்கிட்ட ஒரு சின்னவர் வந்து பேசுறாரு. சின்ன பசங்க சிறிய வயதுடைய ஒருத்தர் பேசுறாரு. அவர் எப்ப வேணாலும் பழகுவாரு. அப்புறம் அந்த உறவு ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது. அதனால நீங்க வந்து ஐய்யயோ! அவர பத்தி ஒரு சி வ இந்த சின்னவங்கள பத்தி பெரியவங்க வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குது. அத நெனச்சு சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அ அவர் சொன்னா அவர் மனசு வருத்தப்பட்டு நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாரு, பேச மாட்டாரு. அப்படின்னு நெனச்சு நீங்க அவர பத்தி எதுவும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அதனால அவர் உங்கட்ட ஒண்ணும் நிரந்தரமா ஒண்ணும் இருக்க போறதில்ல. உறவுங்கிறது நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு பழகுறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்னைக்குமே நம்மகிட்ட நிரந்தரமா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க மனசு புண்பற்றக்கூடாதுன்னு, அவங்கள பத்தின உண்மைகள நீங்க அவங்க கிட்ட இருந்து மறைச்சீங்கன்னா, அதனால எந்த நன்மையும் கிடையாது. அதனால அவங்க ஒண்ணும் உங்க கூட நிரந்தரமா இருக்க போறதில்ல. நிரந்தரமா இருந்துருவாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா, உறவுல வந்து ஒரு நிரந்தர தன்மையே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், பெரியவங்க என்ன பண்ணணும், சின்னவங்க கிட்ட உங்கள தேடி வருகிற சின்னவங்க கிட்ட அவங்கள பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அவங்களுடைய குறைபாடுகள், நிறைகள் 2யுமே சொல்லணும். வெறும் குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நிறைகளையும் சொல்லணும், குறைகளையும் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லணும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிறியவர்கள் பெரியவர்களை நோக்கி வர்றாங்க. அதனால இந்த குறைகள இந்த சிறியவர்களிடம் சொல்லும்போது, அந்த சிறியவர்களுக்கு இந்த பெரியவர்கள் மேல கோவம் வந்து பேசாம போயிடுவாங்க. அப்படின்னு பயந்துகிட்டு இந்த பெரியவங்க வந்து சின்னவங்கள பத்தின அந்த உண்மைகள சொல்லாம இருக்கிறதுனால, அ எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா, உறவுகள் ஒண்ணும் நிரந்தரமானது கிடையாது. வேற வேற காரணத்துக்காக கூட அந்த சிறியவர்கள் எப்போதும் அந்த பெரியவர்கள்ட்ட பேசாம போலாம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த சிறியவர் வந்து பெரியவர்ட்ட பேசாம போலாம். அதனால வந்து அப்ப நீங்க அவர் மனசு வருத்தப்படும்னு சொல்லி தான் அவங்கள பத்தின உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க சொல்லாம போனீங்க. அவங்கள பத்தின சில குறைகள நீங்க சொல்லாம போனீங்க. அப்படி சொல்லாம இருந்து இப்ப என்ன நன்மை ஏற்பட்டு அவரு பிரிஞ்சு போயிட்டாரு. பேசல. இப்ப உங்ககிட்ட முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. இப்ப பேசல. அப்படிங்கும்போது உறவுங்கிறது நிலையற்ற தன்மை. அப்படி இருக்கும்போது, உங்கள தேடி வருகிற சின்னவங்கள, அவங்க அவங்ககிட்ட சில என்னென்ன குறைபாடுகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதை சொல்ல வேண்டும். அதுபோல என்னென்ன நிறைகள் இருக்கோ, அத சொல்லணும். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட பழகுறதா இருந்தா பழகு. இந்த மாரி நான் உன்ன பத்தின குறைகள் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லத்தான் செய்வேன். உன்ன பத்தின நிறைகளையும் சொல்லுவேன். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னால சகிச்சுக்கிட்டு, உன்னால ஏத்துக்கிட்டு என்கிட்ட பழக முடியும்னா, நீ பழகு. இல்லன்னா உன்னால முடியாது. உன்ன பத்தின குறைகள சொன்னோனே உனக்கு கோவம் வந்துருச்சு. இனிமே நீ என்கிட்ட பேச மாட்டேன்னா போயிட்டு போ. எ உறவுங்கிறது என்னைக்குமே ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு பேசுவ, நாளைக்கு நீ பேசாம போவ, திரும்ப வருவ, போவ. அதனால வந்து ஆனா என்னைக்கு நீ வந்தாலும் உன்ன பத்தி நான் என்ன நினைக்கிறேனோ, நல்லதோ, கெட்டதோ, நிறையோ, குறையோ அத நான் சொல்ல தான் செய்வேன். அதுதான் வந்து பெரியவர்களை எதிர்கொள்வதில் சிறியவர்களுக்கு இருக்கிற ஒரு சவால். சிறியவர்களுக்கு இருக்கிற ஒரு சவால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுபோல வந்து பெண்கள்னாலே பெண்களுடைய இயல்பு பெரியவர்கள் என்கிற இயல்பு தான். ஆண்கள்னா குழந்தைகள். அது வந்து இயற்கையானது. இன்னைக்கு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகத்தில, நம்ம வந்து இப்ப ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள்லாம் இன்னைக்கு குழந்தை. இது செயற்கையான ஒரு உறவுமுறை. அதனை அடிப்படையாகக் கொண்டு, பெரியவர்கள் வந்து சிறியவர்களிடம் என்ன சொல்லுவோம், குறைகள சொல்லிக் காட்டணும். குறைகள சுட்டணும். அதான் வந்து தைரியம்ன்றது. நிறைகள மட்டுமே சொல்லிட்டு, உண்மைகள மறைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. குறைகள சொல்லணும். நிறைகள சொல்றது யார் வேணாலும் சொல்லிடலாம். நீங்க அப்படி, இப்படி, சூப்பர் அப்படின்னு பாராட்டுறத யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா குறைகள சொல்றது இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், துணிச்சல்லாம் வேணும். அதனால உறவுகளிடம் அதுவும் உங்கள உங்கள தேடி வருகிற உங்களை விட வயதில் சிறியவர்களிடம்
அவர்களை பற்றிய நிறை, குறை எதுவானாலும் அப்படியே சொல்லுங்க. சொல்லி அதற்கு தீர்வு எதா இருக்கா? அவர்களுடைய குறைகளை சரி செய்வதற்கான தீர்வு எதா இருக்கா? அதையும் சொல்லிடுங்க. அப்போ வந்து அப்படி சொ அப்போ வந்து அந்த தீர்வும் உங்ககிட்ட இருக்கு. அவருடைய குறைபாடுகளை சரி செய்வதற்கான தீர்வையும் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு மருத்துவரை போல தான். பெரியவர்கள்னா யாருன்னா, கடவுள் அப்படின்னு அர்த்தம். யார் இந்த உலகத்தில கடவுள் அப்படின்னா, இந்த சிவனோ, அல்லாவோ, இயேசுவோலாம் கிடையாது. பெரியவர்கள் தான் கடவுள். அப்படி இருக்கும்போது, இப்ப மருத்துவர்கள நம்ம கடவுள்ன்னு சொல்றோம்ல, அதுபோல பெரியவர்களும் கடவுள் அப்படிங்கும்போது, மருத்துவர்கள் என்ன பார்ப்பாங்க? ஐயோ! வலிக்குது நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். ஆப்ரேஷன் பண்ணா தான் நீங்க குணமாகும். ஆனா ஆப்ரேஷன் பண்ணா நீங்க வந்து உங்களுக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஆப்ரேஷன் பண்ணலங்க. ஆப்ரேஷன் பண்ணா நீங்க பொழச்சுப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு வலிக்கும்ன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணலன்னு ஒரு மருத்துவர் சொல்லுவாரா? அவரு மருத்துவரா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுபோல தான். ஒரு பெரியவர் என்பவர் கடவுளைப் போல, ஒரு மருத்துவரைப் போல தன்னை தன்னை நாடி வருகிற சிறியவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய குறைகள சுட்டிக்காட்டணும். உங்ககிட்ட இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இது திருத்திக்கணும். நீ இந்த மாரி தப்பு பண்ற. அதான் பெரியவர்கள். பெரியவர்கள் வந்து வழி நடத்தணும் சிறியவர்கள. கண்டிக்கணும், திட்டணும், அடிக்கணும். "நீ தப்பு பண்ற" அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் செய்யணும். அந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சிறியவர்களை வழிநடத்துகிற அந்த பொறுப்பு பெரியவர்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, குறைகள சுட்டிக்காட்டணும், தப்பு பண்ணா அடிக்கணும், திட்டணும். அ அதில அந்த சிறியவர்கள் மீது உள்ள அக்கறை, அன்பு. அவர்கள் வழி மாறி போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஐயோ! அடிச்சா வலிச்சிரும். குறைகள சொன்னா மனசு கஷ்டப்படும். அதனால நான் உங்கள விட சிறியவர்களிடம் உங்கள தேடி வர்றாங்கள்ல சிறியவங்க. அவங்ககிட்ட அவங்களுடைய குறைகள நான் சொல்றதில்ல. அப்புறம் அவன் மனசு வருத்தப்படும். அப்புறம் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், தடவி குடுப்பேன். அப்புட்ன்னா நீ பெரியவரே இல்ல. நீ வழிநடத்துவதற்கே தகுதியற்ற ஆள். அப்படின்னு தான் அர்த்தம். அதனால பெரியவர்கள்னா யாரு? உங்கள தேடி வர்ற சிறியவர்களிடம் ஒரு மதிப்பா நடந்துக்கணும். ஒரு அதிகாரத்தோட. திட்டணும், குறை சொல்லணும். குறை தெரிஞ்சதுன்னா சொல்லணும். நிறைகளையும் பாராட்டணும். குறை மட்டுமே சொல்லக்கூடாது. அடிச்சுக்கிட்டு அன்பு காட்டணும், அடிக்கணும். இப்படி எல்லாமுமாக இருக்கணும். அப்பதான் வந்து நிறையும் சொல்லிட்டு நீங்க குறை சொன்னீங்கன்னா ஏத்துப்பாங்க. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த சிறியவர்கள் வந்து பெரியவர்கள மதிக்க மாட்டாங்க. அதனால நீ என்ன தோணுதோ நிறைய பாராட்டவும் செய்யணும், கண்டிக்கவும் செய்யணும், சரியாக வழிநடத்த வேண்டும் சிறியவர்களை.